Good morning students. Now we are discussing the 6th chapter of 12th standard computer science, that is control structures. So in the last class we have discussed about while loop. So in that while loop we have a condition first. We have to check the condition. If the condition is true means the block of statement will be executed. So this is the example program of while. Yeah. So what are all the things done in this? First one, initialization. So we have a variable. So for that variable we have to initialize one variable. Our program is we have to print the numbers from 10 to 15. So we know the starting value 10. So appo I அப்படிங்கிற வேரியபிளுக்கு we initialize the value 10. So that is the first one, initializing part of the control variable. So already I told control variable அப்படிங்கிறது நம்ம டெஸ்ட் கண்டிஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுற அந்த வேரியபிளுக்கு பேர் தான் கண்ட்ரோல் வேரியபிள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிஷன் வி ஹாவ். ஸோ while இஸ் அ என்ட்ரி செக் லூப் இல்லையா. ஸோ அப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வி ஹாவ் அ கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வில் பி எக்ஸிக்யூட்டட் இல்லையா. அப்போ நம்ம கண்டிஷன் என்னது, I less than or equal to 15. ஸோ கண்டிஷன் இஸ் ட்ரூ, 10 வந்து 15ஓட லெஸ் தென். ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஒன் பிரிண்ட் I. நான் என்னோட I என்ன வேல்யூ 10. ஸோ அப்போ என்ன பிரிண்ட் ஆகும், 10 பிரிண்ட் ஆகும். So we want to print up to 15 இல்லையா. அப்போ the number wants to be incremented by 1 இல்லையா, 10, 11, 12, 13. So next my work is incremented, that is called updation. அந்த ஐயோட வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ணுறேன், அப்டேட் பண்ணுறேன் by 1. ஸோ I is equal to I plus 1 அப்படிங்கிறத நம்ம I plus equal to 1 கூட எழுதலாம்னு சொன்னோம் இல்லையா. ஸோ தட் இஸ் அசைன்மெண்ட், நம்ம ஷார்ட் ஹேண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பார்த்தோம் இல்லையா, I plus equal to 1 அப்படி சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் அவர் ப்ரோக்ராம். ஸோ இப்போ I equal to வேல்யூ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ஃப்ளோ சார்ட்டில் பார்த்த மாதிரி இந்த கண்ட்ரோல் மறுபடியும் கண்டிஷனுக்கே தான் போகணும், கண்டிஷன் செக் பண்ணணும். அகெயின் கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா நெக்ஸ்ட் பிரிண்ட் ஐயில் என்ன வேல்யூ இருந்துச்சு 11. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆகுது, 12 இருக்குது. 12 செக் பண்ணி பார்த்தா கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஸோ ட்ரூ அப்படின்னா பிரிண்ட் I. இந்த end equal to tab escape sequence நம்ம என்ன சொன்னோம், இந்த 10, 11, 12க்கு சென்டரில் இருக்கிற இந்த கேப்புக்காக we use this one சரியா. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த ப்ரோக்ராமை நான் வந்துட்டு டைப் பண்ணி தான் வச்சுருக்கேன் ஓகேவா. பைத்தான் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா டைப் பண்ணி வச்சுருக்கேன். I equal to 10, why I less than or equal to 15. பல் நான் இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா greater than யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு we can use less than symbol. ஸோ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அடுத்தது print I equal to I plus 1. ஸோ now I have to save. இப்போ நான் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும்னா we have to save this. After that want to run. ஸோ ரன் பண்ணி பார்த்தா 10, 11, 12, 13 உன்னோட புக்கில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி சைட் பை சைடு இருந்துச்சு இல்லையா. ஸோ திஸ் இஸ் வெர்டிக்கல். ஹரிசாண்டலாக இருக்கணும் அப்படின்னா \t. நான் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள், இங்கே \n கொடுத்துருக்கேன் இல்லையா. \n என்ன எஸ்கேப் சீக்வன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் அ நியூ லைன். இப்போ நான் வேணா இந்த எண்ணுக்கு பதில் \t கொடுத்து பார்க்கலாமா. ஸோ இப்போ கொடுத்து பார்த்தா என்ன ஆன்சர் வரும், சேவ் பண்ணிவிட்டு அண்ட் தென் ரன் பண்ணி பாருங்கள். ஸோ யூ கேன் கெட் லைக் திஸ். வந்துருச்சா, 10, 11, 12, 13 tab horizontal wise வந்துருச்சு. ஸோ I equal to 10 while I less than or equal to 15. கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் எனக்கு உள்ள ஒர்க்கே நடக்கும்னு சொன்னோம். ஸோ now we can change the condition. நான் வேணா இந்த greater than அப்படின்னு கொடுத்து பார்க்கட்டுமா. இப்போ என்னோட greater than அப்படின்னா கண்டிஷன் என்ன ஆகும், ஃபஸ்ட் டைமே ஃபால்ஸ் ஆகும். ஏன்னா 10 வந்து 15ஓட கிரேட்டர் கிடையாது. அப்போ உள்ளே இருக்கிற ஒர்க்கில் ஏதாவது நடக்கணுமா, ஸோ நடக்காது. அப்போ நம்ம ஃபஸ்ட் சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸோ வி வில் கெட் நத்திங் இல்லையா. ஏதாவது கிடச்சிருக்கா, ப்ராம்ப்ட் மட்டும்தான் கிடச்சிருக்கு. பிகாஸ் நான் என்ட்ரு ஆகும் போதே என்னோடய கண்டிஷன் என்னது, ஃபால்ஸு. I 10 வந்து 15ஓட லெஸர் கிடையாது, இட்ஸ் அ கிரேட்டர் தென் 15 நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ வந்து 10 வந்து லெஸர் தென் 15 அப்படிங்கும்போது கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ உள்ளே இருக்கிற ஒர்க் எதுவுமே எனக்கு நடக்காது இல்லையா. ஸோ இப்போ நம்ம 10 to 15 அப்படிங்கிறதுனால இனிஷியலைசேஷன் வேல்யூ என்ன கொடுத்தோம் 10. இப்போ சப்போஸ் I want to print 1 to 15 வச்சுக்கோங்க, எந்த நம்பரோ ஸ்டார்டிங் நம்பர் எனக்கு தெரியுது அப்படின்னா இஃப் ஐ எம் கிவிங் 1. ஸோ அப்போ 1 கொடுத்து 15 கொடுத்தாலும் இந்த ஒர்க் நடக்காது. ஏன்னா 1 is lesser than 15. நான் என்ன கொடுத்துருக்கேன், greater than 15 கேட்டிருக்கேன். ஸோ the condition is false. ஸோ nothing will happen. ஸோ we can change this, lesser than கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ first we want to save. After that we have to run this. So see this one, 1ல இருந்து 15 வரைக்கும்
டிஸ்பிளே ஆகிருக்கா ரிசல்ட்டில். ஸோ திஸ் இஸ் வைல் என்ட்ரி செக் லூப். ஏன் அப்படின்னா உள்ளே என்ட்ராகும் போதே கண்டிஷனை பொறுத்து தான் நான் உள்ளே ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் என்னோடய உள்ளே நடக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் ஃபர்ஸ்ட்லேயே கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா உள்ளே எந்த எக்ஸிக்யூஷனுமே எனக்கு நடக்காது. புரியுதா? ஸோ பிரிண்ட் ஐ மட்டும் நீ கொடுத்தேனாலும் பக்கத்தில் ஒரு இப்போ டேப் கொடுக்காம நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் நான் பிரிண்ட் ஐ மட்டும் கொடுத்து பார்க்கட்டா. ஸோ இது எல்லாமே ஒரு ஃபார்மேட்டிங்காக தான். ஸோ பிரிண்ட் ஐ கொடுத்தாச்சு, சேவ் பண்ணியாச்சு, அண்ட் தென் சரி திஸ் ஒன் நான் பேக் கிளாஸ் என் நான் கொடுக்கல. ஸோ எதுவும் கொடுக்காதனால அப்படியே கண்டினியூஸாக என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக டிஃபால்ட்டாக என்ன ஆகிடும் 1 by 1 வந்துடும். எனக்கு வந்து டிஃபால்ட்டாக வேண்டாம், எனக்கு டேப் வேணும்னா வி ஹாவ் டு கிவ் டேப், இல்லைனா இப்படி கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஃபார் வைல் லூப். நாட் ஓன்லி வைல் லூப், எல்லா லூப்பிங் ஸ்ட்ரக்சர்லேயுமே நம்மளுக்கு 3 ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலைசேஷன், டெஸ்ட் கண்டிஷன், அப்டேஷன். இந்த 3 தான் நம்மளுக்கு எப்பயுமே இருக்கும். நம்ம லாஸ்ட் இயர் இட் செல்ஃப் வி ஹவ் சீன் திஸ் இல்லையா? இனிஷியலைசேஷன், கண்டிஷன் டெஸ்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்டேஷன் அங்கே இருக்கும். ஸோ ஹியர் வி கேன் யூஸ் த வேர்ட் அப்டேஷன். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த வைல் லூப். திஸ் இஸ் என்ட்ரி செக் லூப். ஸோ நெக்ஸ்ட் another one type of control structure for iteration இல்லையா? என்னது? ஃபார் லூப். ஸோ ஃபார் லூப்புமே என்ன நம்மளுக்கு வைல் லூப் மாதிரியே தான். ஸோ ஸ்லைட் நம்மளுக்கு சேஞ்சஸ் சின்டாக்ஸில் இருக்கும், அவ்வளோதான். ஸோ ஃபார் லூப் இஸ் த மோஸ்ட் கம்ஃபர்டபுள் லூப். இட் இஸ் ஆல்சோ an entry check loop. ஸோ வைல் லூப் மாதிரியே தான் கண்டிஷன் ஸ்டார்டிங்கில் இருக்கும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா எந்த ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ த கண்டிஷன் இஸ் செக்டு இன் த பிகினிங் அண்ட் த பாடி ஆஃப் த லூப், தட் இஸ் ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1ன்னு கொடுக்குறோம்ல, அதுதான் பாடி ஆஃப் த லூப், இஸ் எக்ஸிக்யூட்டட் இஃப் இட் இஸ் ஒன்லி ட்ரூ, அதர்வைஸ் த லூப் இஸ் நாட் எக்ஸிக்யூட்டட். ஸோ வைல் லூப் மாதிரி தான் என்னோடய கண்டிஷன் இருக்கும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு எக்ஸிக்யூஷன் நடக்கும், இல்லைனா நடக்காது. ஸோ வாட் இஸ் த சின்டாக்ஸ் ஃபார் ஃபார்? ஃபார் இஸ் அ கீவேர்ட் அண்ட் தென் வி ஹாவ் அ வேரியபிள் இல்லையா? நம்ம ஐ அப்படி யூஸ் பண்ணோம்ல. ஸோ தட் இஸ் ஃபார் கவுண்டர் வேரியபிள் இன் சீக்வன்ஸ். ஸோ வி ஹாவ் ஒன் ஆப்ஷன் இஸ் தேர், வி வில் சி. ஸோ ஃபார் கவுண்டர் வேரியபிள் இன் சீக்வன்ஸ். சீக்வன்ஸ் அப்படின்னா என்னது? 1 by 1 இல்லையா? இதுலேருந்து இது வரைக்கும் அப்படி நம்ம எடுத்துப்போம் இல்லையா? தட் இஸ். ஸோ ஃபார் கவுண்டர் வேரியபிள் இன் சீக்வன்ஸ் அது ட்ரூ அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 will be executed. ஸோ நம்மளுக்கு எல்ஸ் பார்ட் வந்து ஆப்ஷனல் பிளாக் இல்லையா? இந்த ஃபாரோட ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது ட்ரூ அப்படிங்கும் போது இந்த ஒர்க் ரிப்பீட்டடாக நடக்கும். ஃபால்ஸ் அப்படிங்கும் போது வெளியில் வரணும் இல்லையா? அப்போ ஃபால்ஸ் அப்படின்னா என்ன? நம்மளுக்கு எல் ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்போ எல்ஸ்க்கு வெளியில் வரும்போது வி ஹாவ் சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் தே, அது எக்ஸிக்யூட் ஆகும் இல்லையா? ஸோ த கவுண்டர் வேரியபிள் மென்ஷன்ட் இன் த syntax is similar to the control variable that we used in the for loop of C++. ஸோ நம்ம நார்மலாக ஐ அப்படிங்கிறது கண்ட்ரோல் வேரியபிள்னு சொன்னோம் இல்லையா? அதுதான் இங்கே கவுண்டர் வேரியபிள்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சீக்வன்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ சீக்வன்ஸ் ரெஃபர்ஸ் டு த இனிஷியல், ஃபைனல் அண்ட் இன்க்ரிமெண்ட் வேல்யூ. நம்ம சொன்னோம்ல 10ல் இருந்து 15 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகணும்னு சொன்னேன். அப்போ வாட் இஸ் த இனிஷியல் வேல்யூ ஐ ஹாவ் டு கிவ்? 10. What is the final value? 15. What is the increment value? 1. ஏன்னா 1 தான் எனக்கு வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு போகணும். ஸோ இந்த 3ஐயும் நான் மென்ஷன் பண்ணணும். இனிஷியல் வேல்யூ, ஃபைனல் வேல்யூ, இன்க்ரிமெண்ட் வேல்யூ. ஸோ யூஸ்வலி இன் பைத்தான் ஃபார் லூப் யூஸ் த ரேஞ்ச் ஃபங்க்ஷன். இந்த சீக்வன்ஸை மென்ஷன் பண்ணுறதுக்காக நான் ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேஞ்ச். ஸோ ரேஞ்சுனாவே என்ன சொல்லுவோம்? லிமிட் அப்படி சொல்லுவோம் இல்லையா? இது வரைக்கும் அப்படி நம்ம சொல்லுவோம்ல, அது ரேஞ்ச் ஃபங்க்ஷன் இன் த சீக்வன்ஸ் டு ஸ்பெசிஃபை த இனிஷியல், ஃபைனல் அண்ட் increment values. Range generates a list of values starting from start till stop -1. அப்படின்னா என்னென்னா, இப்போ நான் கண்டிஷன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ 15 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? 16 கொடுத்தனா தான் 16 - 1 15 அப்படின்னு எனக்கு. இப்போ ரேஞ்சோட லாஸ்ட் வேல்யூவே எப்பயுமே டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ்லேருந்து -1, அதாவது முன்னாடி இருக்கிற நம்பர் வரைக்கும் தான் எடுத்துக்குவோம். அப்போ நம்மளோட ப்ரோக்ராம் எந்த நம்பர் வரைக்கும்னு பார்த்துட்டு கரெக்டாக அந்த நம்பர் வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்பர் வரைக்கும் நான் கொடுக்கணும். ஸோ தட் இஸ் கால். எப்பயுமே ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா 1 to 10 அப்படின்னா 9 வரைக்கும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் இப்போ எனக்கு 1 to 10 பிரிண்ட் ஆகணும்னா நான் என்ன கொடுக்கணும்? 1 to 11 கொடுக்கணும். சரியா? ஸோ அது ஒர்க் பண்ண தெரியும். ஸோ ரேஞ்ச் அப்படிங்கிறது ஜென்ரேட்ஸ் அ லிஸ்ட் ஆஃப் வேல்யூ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்டார்ட் till stop -1. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வாட் இஸ் த சின்டாக்ஸ் ஆஃப் ரேஞ்ச்? ஸோ ரேஞ்சோட சின்டாக்ஸ் என்ன இருக்கணும்? ரேஞ்ச் ஸ்டார்ட், ஸ்டாப், கமா, ஸ்டெப் வேல்யூ. ஸ்டெப் வேல்யூ கொடுக்கலாம், இல்லை அப்படியே நார்மலாக 1 எடுத்துக்கும் இல்லையா? கொடுத்தோன்னா என்ன நம்பரோ அது வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இருக்கும். இல்லைனா ஜஸ்ட் டேக் இட் அஸ் 1. ஸோ இது ஆப்ஷனல். ப்ராக்கெட், ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்களா? ஸோ தட் இஸ் ஆப்ஷனல்.
ஸோ வேர் ஸ்டார்ட் ஈக்குவல் டு ரெஃபர்ஸ் டு இனிஷியல் வேல்யூ, ஸ்டாப் அப்படிங்கிறது ரெஃபர்ஸ் டு ஃபைனல் வேல்யூ, ஸ்டெப் அப்படிங்கிறது ரெஃபர்ஸ் டு இன்க்ரிமெண்ட் வேல்யூ. திஸ் இஸ் ஆப்ஷனல் பார்ட். ஸோ திஸ் இஸ் த உங்களுக்கு 2 மார்க் கொஷின் 3 மார்க் கொஷின் எல்லாத்துலேயுமே இருக்கும். ரேஞ்சுனா என்ன, எக்ஸாம்பிள், சின்டாக்ஸ் எல்லாமே எழுதணும். ஸோ ரேஞ்சோட சின்டாக்ஸ், அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ சம் எக்ஸாம்பிள் இஸ் தேர். ரேஞ்ச் ஆஃப் 1, 30, 1. ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் என்ன இருக்கணும், ஸ்டார்டிங் வேல்யூ அதாவது 1. அடுத்தது ஸ்டாப் வேல்யூ தட் இஸ் 1 to 30. எவ்வளோ ஸ்டெப் வேல்யூ இருக்கணும், 1. அப்போ எனக்கு எது வரைக்கும் பிரிண்ட் ஆகும் 1 to 29 வரைக்கும் தான் எனக்கு ரேஞ்ச் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் வேல்யூ 30 அப்படின்னாவே எனக்கு நார்மலாக மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா 30 - 1 29. ஸோ அடுத்தது ரேஞ்ச் 2, 30, 2. 2 is a starting value, 20 that is 30 is ending value கொடுத்துருக்கோம். ஆனால் இன்க்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா 2 தான் இன்க்ரிமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ எனக்கு 2 இன்க்ரிமெண்ட் போகும்போது ஃபைனல் வேல்யூ எனக்கு என்னோட நின்றுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28ஓட நின்றுக்கும். அடுத்தது 2 இன்க்ரிமெண்ட் பண்ணால் 30 ஆகிடும். ஸோ நம்மளுக்கு -1 தானே. அப்போ 2 இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது 29 எடுத்துக்க முடியாது. ஸோ அப்போ 28. ரேஞ்ச் அடுத்தது 33 - 3. இட் இஸ் என்ன ரிவர்ஸ் ஆர்டரில் வந்துட்டுருக்கோம் இல்லையா, 3 3 டிக்ரிமெண்ட் ஆகிட்டு எனக்கு வரும். ஸோ அடுத்தது ரேஞ்ச் ஆஃப் 20ன்னு என்னென்னு பாருங்கள். இங்கே வந்து நம்மளுக்கு 3 வேல்யூ கொடுத்துட்டாங்க. சப்போஸ் இட் இஸ் அ சிங்கிள் வேல்யூனா என்ன எடுத்துக்கும், வில் கன்சிடர் திஸ் வேல்யூ 20 ஆஸ் த எண்ட் வேல்யூ. ஸோ அதாவது லாஸ்ட் வேல்யூ தான் எடுத்துக்கும். இங்கே நம்ம சிங்கிள் வேல்யூ கொடுத்தோம்னா 0ல் இருந்து 20 வரைக்கும், தட் மீன்ஸ் 0லேருந்து 19 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகும். நான் எதுவுமே கொடுக்காம ரேஞ்ச் ஆஃப் 20ன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இட் இஸ் considered as 0 to 19. இப்போ நான் 10 அப்படி கொடுத்தனா 0 to 9, 5னு கொடுத்தனா 0 to 4. ஸோ சிங்கிள் வேல்யூ இருந்தால் it will be considered as a end value. So we will consider this value 20 as the end value or upper limit and starts the range count from 0 to 19. So remember always range will work till stop -1. எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, லாஸ்ட் வேல்யூ -1ல தான் எடுத்துக்கும். So here we have example for each item in sequence. ஸோ எனக்கு அந்த லாஸ்ட் வேல்யூ வரைக்கும் வர வரைக்கும் என்னோட அந்த பாடி ஆஃப் த லூப் டூயிங் ரிப்பீட்டட்லி இல்லையா, என்னோட அந்த லாஸ்ட் வேல்யூ ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா ஐ வில் கம் அவுட் சைட், தட் இஸ் எக்ஸிட் லூப். ஸோ திஸ் இஸ் அ ஃப்ளோ சார்ட். ஸோ வி ஹாவ் ஒன் எக்ஸாம்பிள் இஸ் தேர். ப்ரோக்ராம் டு illustrate the use of for loop to print single digit even number, that means 2 4 6. 2 4 6 அப்படின்னா we have end values there. எவ்வளோ ஸ்கிப் ஆகிட்டு இருக்கணும், 2 ஸ்கிப் ஆகிட்டு இருக்கணும். ஸோ ஃபார் ஐ தட் இஸ் கவுண்டர் வேரியபிள், கண்ட்ரோல் வேரியபிள், ஐயோட வேல்யூ தான் இந்த ஸ்டார்ட் ஸ்டாப் வேல்யூலாம். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் எப்படி 2 10 2, தட் இஸ் ஸ்டார்டிங் வேல்யூ 2, எண்ட் வேல்யூ 10, அப்புறம் இன்க்ரிமெண்ட் வேல்யூ 2. ஆனால் எனக்கு என்னோட நின்று போய்டும், 10 வராது, 8ஓட ஸ்டாப் ஆகிடும். சப்போஸ் எனக்கு 10ஓட பிரிண்ட் ஆகணும்னா இந்த 10க்கு பதில் நான் என்ன கொடுக்கணும், 12 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா ஐ கேன் பிரிண்ட் 2 to 10 இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் பிரிண்ட் ஐ ஒவ்வொன்றும் எடுத்து முடிச்சு பிரிண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ஆஃப்டர் தட் அந்த வேல்யூ ரீச் ஆகிற வரைக்கும், இந்த 10 கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் எனக்கு இந்த ஒர்க் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ வி ஹாவ் அ பிளாங்க் ஸ்பேஸ்க்காக சிங்கிள் கோட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க நடுவில் ஸ்பேஸ் இல்லையா. ஸோ இதுதான் ப்ரோக்ராம். ஸோ வில் டூ இன் திஸ் பைத்தான். இப்போ நான் அதே மாதிரி தான் ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன் அதே லூப். ஓகே, ஃபார் லூப் இருக்கா சரியா. ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 2, 10, 2 மறக்கக்கூடாது, இந்த கோலனை மிஸ் பண்ணக்கூடாது எல்லா சின்டாக்ஸ்லையுமே. ஸோ பிரிண்ட் ஐ. எல்ஸ் பார்ட் எதுக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஓகேவா. எல்ஸ் பார்ட் எப்போ வரும், இந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆகி ஃபால்ஸ்ன்னு வெளியில் வரும்போது it will go to this else part. எனக்கு லாஸ்ட்டில் என்ன இருக்கோ அது பிரிண்ட் ஆகும். see this one for I in range of 2, 10, 2. 2ல இருந்து 10 வரைக்கும் 2 ஸ்கிப் ஆகி பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கும் போது எனக்கு 2லேருந்து 8 வரைக்கும் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் 2 ஸ்கிப் பண்ணால் எண்ட் வேல்யூ வந்துடும். பட் நம்மளுக்கு -1 தானே, லாஸ்ட் வேல்யூ எடுக்க முடியாதுல்ல. ஸோ அப்போ 8ஓட பிரிண்ட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை சேவ் பண்ணிவிட்டு we can run this. ஸோ see this one என்ன வந்திருக்கு, 2 4 6 8 அப்படி வந்திருக்கா. ஸோ இங்கே நம்மளுக்கு ஆன்சர் வந்திருக்கு 2 4 6 8. 8க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 10 வரும்போது கண்டிஷன் வில் பி ஃபால்ஸ் அப்படிங்கிறதுனால எல்ஸ் பார்ட்டுக்கு போயிடும். எல்ஸ் பார்ட்டுக்கு போனால் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா எண்டு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அப்போ எனக்கு எண்டு கிடைக்கும். இப்போ நம்ம இந்த ரேஞ்சு கூட மாற்றி பார்க்கலாம். இப்போ 2லேருந்து நான் என்ன சொன்னேன், 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம எண்ட் வேல்யூ என்ன கொடுக்கலாம், நான் -1 அப்படிங்கும் போது நான் எண்ட் வேல்யூ என்ன கொடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இஃப் ஐ எம் கிவிங் 12 அப்படின்னா எனக்கு எந்த வரைக்கும் பிரிண்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ எது வரைக்கும் பிரிண்ட் ஆகிருக்கு, 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகிருக்கா. எஸ், இப்போ நம்மளுக்கு 10 வரைக்கும் வேணும் அப்படின்னா அதுக்கு அடுத்த நம்பர் வரைக்கும் நம்ம கொடுக்கணும். ஆமாவா, அடுத்த நம்பர் வரைக்கும்
நம்ம கொடுத்துட்ருக்கணும். ஸோ இப்போ இந்த ரேஞ்சை நம்ம சேஞ்ச் பண்ணி கூட பார்க்கலாம். இப்போ 1 to சப்போஸ் ஸ்டார்டிங் வேல்யூ 1, அடுத்தது 12 வரைக்கும் எனக்கு ஸ்கிப் ஆக 2 ஸ்கிப் ஆனாலும் சரி, இல்லை எனக்கு வந்து 1 to 12 பிரிண்ட் பண்ணணும் 1 ஸ்கிப் பண்ணாலும் சரி, எனக்கு என்ன கிடைக்கும்னு பார்க்கலாம். அப்போ 1 to 12 வருமா? இப்போ நான் பிரிண்ட் ஐ மட்டும்தான் கொடுத்துருக்கேன், அதனால் எனக்கு வந்து நார்மலாக 1/1 பிரிண்ட் ஆகுது. சப்போஸ் இப்போ நான் கம்மா கொடுத்து எண்ட் ஈக்குவல் டு எனக்கு எப்படி கிடைக்கணும்னு நான் சொன்னேன், /t டேப் ஹரிசான்டலாக நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஐ கேன் யூஸ் திஸ் இல்லையா. ஸோ Ctrl+S ஆஃப்டர் தட் F5 பார்த்திங்கன்னா டேப் 1 to 12 வரைக்கும் பிரிண்ட் ஆகிடுச்சா, 12 பிரிண்ட் ஆகுமா. ஸோ 12 வந்து எண்ட் வேல்யூ, அப்போ -1 1 to 11 வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கா. ஸோ 1 to 11 வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கு. 11 வரைக்கும் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் கண்டிஷன் வில் பி ஃபால்ஸ். அப்படிங்கும்போது எல்ஸ் பார்ட்டில் எனக்கு என்ன கொடுத்துருக்கேன், எண்டு. நான் எல்ஸ் பார்ட் கொடுக்கலாம் கொடுக்காமலும் இருக்கலாம். ஸோ இந்த எல்ஸ் பார்ட் இல்லை, சப்போஸ் நான் எடுத்துட்டேன் எல்ஸ் பார்ட் எடுத்துட்டேன்னா ஒன்லி ஐ கேன் கெட் த ஆன்சர், எண்டு வராது சரியா. ஸோ திஸ் இஸ் த ஃபார் லூப், நம்மளுக்கு அதுதான் ஈஸி. ஸோ பார்த்தீங்கன்னா எல்ஸ் பார்ட் இங்கே இல்லை, எல்ஸ் பார்ட் இங்கே இருக்குது. எல்ஸ் பார்ட் இருந்துச்சு அப்படின்னா எண்ட் ஆஃப் த லூப் அப்படிங்கிறது எனக்கு வரும், ஆன்சர் இது வரைக்கும் பிரிண்ட் ஆகும். அடுத்தது ஃபால்ஸ் அப்படிங்கும் போது எல்ஸ் பார்ட்டில் என்ன இருக்குது, எண்ட் ஆஃப் த லூப்னு இருக்குது. நான் இதுக்கு அப்புறம் 1 லைன் கீழே வரணுங்கிறதுக்காக வி யூஸ் திஸ் \n. நியூ லைனுக்கு போகணும் அப்படின்னாவே \n. நான் அங்கே எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அப்படியே பிரிண்ட் ஆகும். So what is that note? In Python, indentation is important in loop and other control statements. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல, இப்போ ஃபாருக்கு நேராக நான் இங்கே பிரிண்ட் கொடுத்தேன்னா எனக்கு ஆன்சர் வராது, இட் வில் த்ரோ an error only. Indentation is very very important here. நம்ம எப்படி C++ல curly brace யூஸ் பண்ணுறோம், ஓப்பன் curly brace, க்ளோஸ் curly brace, கரெக்டாக அந்த லூப்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அதே மாதிரி தான். ஸோ indentation only creates blocks and sub blocks like how we create blocks within a set of curly braces in languages like C and C++. So indentation is very 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 important. நீங்கள் இந்த indentation program நீங்கள் வீட்டில் டைப் பண்ணும் போது இதை மாற்றி கூட கொடுத்து பாருங்கள், you will get an error only. indentation கரெக்டாக இருந்தால் தான் it will understand which block அப்படிங்கிறத ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் சரியா. So we have some more examples are there, that one we will discuss in the next session. Thank you.